திருமாவளவன் வண்டி பேரிடர் விசிகாவால் தான் நடைபெற்றது என்பது விசாரணைக்கு பின் ஊர்ஜிதமாகும் என கூறியுள்ள அண்ணாமலை, தன் மீது சுமத்தியிருக்கும் பழியை நிரூபிக்காவிட்டால் திருமாவளவன் அரசியலை விட்டு விலக வேண்டும் என கடிந்துரைத்துள்ளார். ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா பத்திரிகை பார்க்க முடியல 3-4 நாளா. அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும். என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, BJP, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற இந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதுல நானும் RSSஓ BJP இருக்க போறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள்